ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம். ஒரு ஊரில் ஒரு முலான் அப்படின்னு ஒரு பெண் இருந்தா. இந்த கதை வந்து சீன தேசத்தில் நடக்கிற ஒரு கதை. பழைய ஏன்ஷியன்ட் பீரியட் கதை இது. அவங்க அப்பா வந்து ஒரு வாரியர், ஒரு வீரர். ஆனால் அவருக்கு வந்து ஒரு போரில் அவருடைய காலில் அவருக்கு பலமாக அடிபட்டதுனால காலையே வந்து எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனால் அவரால் வந்து போருக்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு அவர் வீட்டில் இருக்கிறாரு. அவர் அந்த போர் களத்துடைய கதைகளையும் அந்த போர் களத்தில் இருக்கிற வீர தீர விஷயங்களையும் சொல்லி சொல்லி முலானை வந்து வளர்க்குறாரு. ஸோ அவளுக்கு வந்து அவளுடைய மனக்கண்ணில் வீரம் அப்படிங்கிறது அவளுக்கு ரொம்ப ஒரு இஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. போர்க்களம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து தானும் வாழ்க்கையில் சந்திக்கணும், தானும் ஏதாவது அப்பா மாதிரி சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவலும் அவன் மனசுக்குள்ள ஒரு பெரிய விருட்சமாக வளர்ந்துருக்கு. இந்த சந்தர்ப்பத்தில் சைனாவை வந்து ஹன்ஸுடைய ஆர்மியை அட்டாக் பண்ணுறதாக ஒவ்வொரு வீட்டிலருந்தும் ஒரு ஆண்மகன் இம்பீரியல் ஆர்மியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு எம்பரர் வந்து தண்டோரா போடுறாரு. ஆனால் இவங்களுடைய வீட்டில் முலான் மட்டும்தான் பெண் குழந்தை, வேறு எந்த குழந்தைங்களும் கிடையாது. அவங்க அப்பாவுக்கும் அடிபட்டிருக்கிறதுனால அவராலையும் வந்து போரில் வந்து பங்கேற்க முடியாது. அவங்க அப்பா ரொம்ப மனச்சோர்வு அடைகிறாரு. நான் நல்லா இருந்திருந்தேன்னா என் நாட்டுக்காக நான் செஞ்சுருப்பேன், என் ராஜாவுக்காக செஞ்சுருப்பேன்னு அவர் வருத்தப்படுறதை கேட்டு கேட்டு முலானுக்கு ஏற்கனவே மனசுக்குள்ள ஆசை இருந்தது இல்லையா, அந்த வருத்தம், அந்த ஆசை, அப்பாவுக்கு வந்து பெருமை தேடி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பேராவல் எல்லாம் சேர்ந்து அவள் ஒரு நாள் இரவு என்ன முடிவு பண்ணுறான்னா, ஆண் வேடம் இட்டு கொண்டு, ஏன்னா பெண்களை வந்து அப்போது ஆர்மியில் சேர்த்துக்கிறது இல்லை, அதனால் ஆண் வேடம் பூண்டு கொண்டு அவள் வந்து இம்பீரியல் ஆர்மி இருக்கிற இடத்துக்கு போகிறாள். அங்கே போய் ஜென்ரல் லீ ஷாங்கை வந்து மீட் பண்ணுறா. அவர் போங்க எல்லாம் ட்ரைனிங்க்கு போங்கன்னு சொல்லி ட்ரைனிங்க்கு அமுச்சு விடுறாரு. ட்ரைனிங்கில் எல்லாம் வந்து கொடுக்குற ஒவ்வொரு டாஸ்க்லேயும் முலான் வந்து கடைசியாக தான் வரா. அவளால் மற்ற ஆண் பிள்ளைகளோடு சேர்ந்து அவங்களுக்கு இயைந்து செய்ய முடியல, அவங்களுக்கு சரிசமமாக செய்ய முடியல. லீஷாங் வந்து இவளை திட்டுறார். இவ வந்து ஆண் பிள்ளைன்னு நினச்சிக்கிட்டு, என்ன ஆளு நீ வேஸ்ட்டு, நீ வந்து சரியே வரமாட்ட, ஒத்தே வரமாட்ட, நீ திரும்பிப்போ, உன்னை வச்சுக்கிட்டு வந்து மற்றவங்களோட உயிரெல்லாம் நான் வந்து பணயமாக்க விரும்பலை, நீ கிளம்பிப்போ, உன்னுடைய வீட்டுக்கே திரும்பிப்போ அப்படின்னு சொல்லி அவளை திருப்பி அனுப்பிச்சிடுறார். முலான் வந்து ரொம்ப மனச்சோர்வு அடைஞ்சிக்கிட்டு அவள் வீட்டுக்கு வந்து தனிமையில் உட்காந்துருக்கா. என்ன இந்த மாதிரி ஆயிடுச்சு நம்மளுடைய நிலைமை அப்படின்னு அவள் மனக்கவலையிலேயே அவள் வீட்டுக்கும் போகாமல், ஏன்னா எப்படி அவள் ஒரு வெக்கத்தோட வீட்டுக்கு போகணும்ல, அவமானம் இல்லையா இது. அவன் நடந்து வர சமயத்தில் ஒரு குரல் கேட்குது. இரு குரல்கள் பேசுறது என்னன்னு பார்த்தா, இம்பீரியல் ஆர்மியை அட்டாக் பண்ணுறதுக்கு ஹன்ஸ் பேசுறது இவ வந்து கேட்டுடுறான். நாளைக்கு இம்பீரியல் ஆர்மி ஒரு பள்ளத்தாக்கை வந்து கடந்து போக போகிறாங்க. அப்போ அந்த பள்ளத்தாக்குக்கு 2 முனையிலையும் நின்று ஹன்ஸ் ஆர்மி வந்து அவங்கள அட்டாக் பண்ண போகிறாங்கங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இவ வேகமாக போய் லீஷாங் கிட்ட வந்து சொல்கிறா, ஜென்ரல் கிட்ட. ஜென்ரல் வந்து நம்பலை. இல்லை நீ சும்மா சொல்கிற, நான் உன்னை நம்ப மாட்டேன் அப்படிங்கிறாரு. இவ வந்து நாம் எப்படியாவது இதை தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரும் முயற்சியில் அந்த இம்பீரியல் ஆர்மியை ஃபாலோ பண்ணியே போகும்போது அதே மாதிரி பள்ளத்தாக்கில் இம்பீரியல் ஆர்மி உள்ள பள்ளத்தாக்குக்குள்ளே இருக்குது. பள்ளத்தாக்குடைய என்ட்ரன்ஸ்லேயும் அதோடைய வெளியே வர இடத்துலையும் ஹன்ஸோட ஆர்மி நின்று அவங்கள வந்து முற்றுகையிட்டு தாக்குதல் நடக்குது. பயங்கரமாக போர் நடக்குது. இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதெல்லாத்தையும் இவள் மலை உச்சியிலேருந்து பார்த்துட்டு அங்கே ஒரு பீரங்கி இருக்கிறத இவ பார்க்குறான். வேகமாக இறங்கி அந்த பீரங்கியை எடுத்து ஹன்ஸ் ஆர்மியை நோக்கி இவ சுடும்போது ஒரு பக்கத்தில் ஹன்ஸ் ஆர்மியோடைய வீரர்களெல்லாம் செத்து மடிகிறாங்க. அந்த இம்பீரியல் ஆர்மியோடைய ஆளுங்கள்லாம் அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க. ஆனால் அதே சமயத்தில் இந்த பீரங்கியால் அவள் தனியாக இருந்து அதை ஆப்ரேட் பண்ணதுனால அவளுக்கும் உடம்புக்கு வந்து அடிபட்டுடுது. இதெல்லாம் பார்த்துட்டு லீஷாங் அவளை வந்து மருத்துவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லி அவளை அட்டன் பண்ணும்போது தான் அவள் ஆண் பிள்ளை இல்லை பெண் பிள்ளை அப்படிங்கிற விஷயமே தெரியுது. இது தெரிஞ்சு ஜென்ரல் கிட்ட அவங்க சொல்லும்போது ஜென்ரல் லீஷாங் வந்து ரொம்ப கோவப்படுறார். என்னை வந்து அவமானப்படுத்திட்ட, என்னை வந்து சீட் பண்ணிட்ட, அவ தான் காப்பாத்தினா அப்படிங்கிறத விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இவர் என்ன சொல்கிறார், நீ இம்பீரியல் ஆர்மியை காப்பாற்றினதுனால உனக்கு நான் வந்து உயிர் பிச்சை கொடுக்குறேன், நீ வந்து நம்ம ராஜாவையும் நம்ம எம்பரரையும் நீ வந்து ஏமாத்திட்ட, என்னையும் ஏமாத்திட்ட, உன் மேலே வச்சுருந்த ட்ரஸ்ட்டை வந்து நீ உடச்சிட்ட, நீ ஆண் பிள்ளை அப்படின்னு பொய் சொல்லிட்ட,
தயவு செஞ்சு எங்கள் முகத்திலேயே முழிக்காத, திரும்பி போயிடுன்னு திரும்பவும் அவளை அனுப்புகிறாங்க. அவளுக்கு இப்போ பெரிய அவமானம். என்ன இது அப்படின்னு அவள் நினச்சிட்டு இருக்கிற சமயத்திலேயே ஒரு அவங்க வந்து இம்பீரியல் ஆர்மியோடைய டென்ட்டில் வந்து ரொம்ப கலையபரமாக இருக்குது. என்னடா கலையபரமாக இருக்கேன்னு இவ வந்து கூர்ந்து கவனிச்சா, ஹன்ஸோடைய ஆர்மி ஒரு பகுதி வந்து தானே இவ அழிச்சா, ஒரு பகுதி இருக்குது இல்லை, அவங்க தந்திரமாக போய் சிட்டிக்குள்ளே புகுந்து மகாராஜாவையே இவங்க வந்து இப்போது கைப்பற்ற போகிறாங்க அப்படின்னு கைது பண்ண போகிறாங்கங்கிற செய்தி கேட்டதும் எதை பற்றியுமே கவலைப்படாமல் வாளை எடுத்துக்கிட்டு வேகமாக போய் அந்த ஹன்ஸ் ஆர்மியோடைய சீஃபை வந்து இவ சண்டை போட்டு ராஜாவை காப்பாற்றிடுறா. இது எல்லாத்தையும் கேள்விப்பட்டு லீ ஷாங் அந்த இடத்துக்கு வரத்துக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போகுது. மகாராஜா கிட்ட லீ ஷாங் உண்மையை சொல்கிறார். இம்பீரியல் ஆர்மி இவ காப்பாற்றினா, இவ ஆண் பிள்ளை இல்லை பெண் பிள்ளை எல்லாம் தெரிஞ்சதும் மகாராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு பக்கம் அதிர்ச்சி, ஆனாலும் மகிழ்ச்சி. அவங்க அப்பாவோட உடைவாளையே எடுத்து அவளுக்கு கொடுத்து பெருமை சேர்த்து அவளை ஊருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு பட்டத்தோட அவளை ஊருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே அப்பாவுக்கு சொல்லவும் வேணுமா, மகள் வந்து தன்னுடைய உடைவாளையே எடுத்துக்கிட்டு வரும்போது ரொம்ப பெருமையாக அடையிறாரு அப்பா. கதையுடைய மாரல் என்ன அப்படின்னா, அப்பா அம்மாவை பெருமைப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு எந்த தடங்கள் வந்தாலும் எந்த கஷ்டம் வந்தாலும் அதையும் தாண்டி நீங்கள் அப்பா அம்மாவுக்கு பெருமை சேர்க்க முடியும் அப்படிங்கிறது முலனுடைய கதை. இன்னைக்கு வரைக்கும் முலனுடைய பெண் பிள்ளையும் சைனாவில் இருக்கிற அத்தனை குழந்தைகளுக்கும் முலனுடைய கதையை எல்லாரும் ஒரு உதாரண கதையாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.